காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரியமானவர்களே, பரிசுத்தராம் இயேசு கிறிஸ்துவின் திவ்ய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். தினம் ஒரு சத்திய வார்த்தை. ஜெபம் செய்வோமா? தேவரீர் என்னை ஆசீர்வதியும், என் எல்லைகளை பெரிதாக்கும், உமது கரம் என்னோடு இருக்கட்டும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும். ஆமேன். இன்றைக்கான தலைப்பு ஒருவரை ஒருவர் சார்ந்திருத்தல். இந்த சமநிலையற்ற உறவை வேதத்தின் அடிப்படைப்படி நாம் எப்படி அதை சரி செய்ய முடியும் என்று சொல்லி இன்றும் நாளையும் தியானிக்க இருக்கிறோம். அதற்கு ஆதாரமாக திருமறையிலே பிரசங்கி 7வது அதிகாரம் வசனம் 18 நான் வாசிக்கிறேன். நீ இதை பற்றிக் கொள்வதும் அதை கைவிடாதிருப்பதும் நலம். சமநல நிலையற்ற உறவை நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி சரி செய்வது? அது ஒரு தீய பழக்கம். போதை பொருள்களுக்கோ சாராயத்துக்கோ அடிமைப்படுவது அல்ல, அது ஒரு உறவுக்கு அடிமைப்படுவது. ஒருவர் உணர்வில் பலவீனராக காணப்படுகிறார். உணர்வில் பலமுள்ள ஒருவரோடு அவர் சார்ந்து கொள்ள விரும்புகிறார். அவர் பலமுள்ளவராக கருதப்படுகிறார். ஆனால் தான் தேவைப்பட வேண்டும் என்ற தேவையினால் பலவீனராகிறார். இது இரண்டுமே மறுப்புதான். சில வேளைகளில் பாத்திரம் மாறுகிறது. எனினும் ஒருவரை ஒருவர் சார்ந்திருப்பது என்பது ஒரு முனையில் ஆடும் சீசாவை போல் உயரும் தாழும். முதலாவது அதிக நெருக்கம், பின்னர் தூரமாய் செல்லுதல். ஒரு அழிவுக்கான கையாளுதல் ஏற்பட்டு வாழ்க்கையின் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் வறண்டு போக பண்ணுகின்றன. அதனால்தான் வேதம் சொல்கிறது, நீ இதை பற்றிக் கொள்வதும் அதை கைவிடாதிருப்பதும் நலம். பிரசங்கி 7:18. ஒருவரை ஒருவர் சார்ந்திருப்பதை கண்டு கொள்வது எப்படி? நீங்கள் இந்த ஒருவரை ஒருவர் சார்ந்திருக்கும் உறவில் இருந்தால் உங்கள் தனித்தன்மையை இழந்தது போல் உணர்வீர்கள். லாஸ் ஆஃப் பர்சனல் ஐடென்டிட்டி. உங்கள் மனசாட்சியை மீற வேண்டியது இருக்கும். ஆரோக்கியமான நெருக்கமான உறவுகளை உருவாக்குவது கடினமாகும். சுய மதிப்போடு, அதாவது செல்ஃப் வர்தினஸோடு போராட்டம் இருக்கும். கட்டுப்படுத்துவதும் தவறாக கையாளுவதும் மேனிப்புலேட்டிங் இருந்து கொண்டே இருக்கும்.
எல்லைகளை குறிப்பதில் சிரமம் உண்டாகும். பொறாமையும் எனக்கே சொந்தம் என்ற உணர்வும் ஏற்படும். மறக்கப்பட்டு விடுவோமோ என்ற பயம் வரும். அளவுக்கு மிஞ்சிய மேலும் கீழுமான அனுபவங்கள் உண்டாகும். தவறான ஒரு பாதுகாப்பு உணர்வு உங்கள் வாழ்க்கையிலே எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். இந்த உறவை தவிர மற்றொரு தீய பழக்கம் கொள்ளுதல் உடையவர்களாக இருப்பீர்கள். உறவுக்குள் சிக்கிவிட்டது போல ஒரு உணர்தல் காணப்படும். இந்த ஒருவரை ஒருவர் சார்ந்திருப்பதை நாம் வேதத்தின் அடிப்படையின்படி மேற்கொள்வது எப்படி? சமாளிக்க முடியாத இந்த உறவில் இருவருமே ஒருவரை ஒருவர் சார்ந்து கொள்வது என்ற குழியில் தள்ளப்படுகிறார்கள். இது தேவனோடும் மற்றவர்களோடும் நாம் கொள்ளும் உறவை துண்டித்து விடுகிறது. நீங்கள் தேவனை சார்ந்து வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். முற்றிலுமாய் அவரை சார்ந்து வாழ்வதையே அவர் விரும்புகிறார். உங்கள் எல்லா தேவைகளையும் அவரே சந்திக்க விரும்புகிறார். உங்களுக்கு அன்பான யாவரையும் அவர் கவனித்துக் கொள்ளுகிறார். மற்றவர்களோடு உள்ள அழிவுக்கான உறவுகளையும் சார்ந்திருப்பவைகளையும் அவர் பார்த்து கொள்ள விரும்புகிறார். சில ஸ்டேஜஸ், அதாவது சில ஸ்டெப்ஸ், படிகள் இந்த பிடியிலிருந்து வெளிவரவும் உங்கள் இருதயம் ஆரோக்கியமான உறவுகளை நாடவும் உதவுகிறது. படி நம்பர் 1. ஸ்டெப் நம்பர் 1. நீங்கள் சார்ந்திருக்கும் முறையை நிறுத்தும்படிக்கு நீங்கள் ஒருவரை ஒருவர் சார்ந்திருப்பவர் என்ற உண்மையை முதலாவது எதிர்த்து நில்லுங்கள். உண்மையை ஒப்புக்கொள்ளுங்கள். முதலாவது உங்களுடன், உங்கள் மாற்றத்தை விரும்பும் ஒரு நம்பிக்கையான நபருடன், மூன்றாவது தேவனுடன். யாக்கோபு 5வது அதிகாரம் வசனம் 16 சொல்லுகிறது, நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளதாய் இருக்கிறது. பின் விளைவுகளை எதிர்த்து நில்லுங்கள். அதாவது பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் கடந்த கால அனுபவங்களும் நீங்கள் அவற்றை எதிர்கொண்ட விதங்களும் உங்கள் மற்ற உறவுகளை எவ்வாறு பாதித்திருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய பொறாமை, ஆசை, தன்னலம் ஆகியவற்றால் உங்களுக்கு ஏற்பட்ட வேதனையை நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் மற்றவர்களை சார்ந்திருந்ததினால் தேவனோடு உள்ள நெருக்கமான உறவை விட்டுவிட்டீர்கள். நீதிமொழிகள் 28:13 சொல்லுகிறது, அது ஒரு பாவம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக உங்கள் வேதனையான உணர்வுகளை எதிர்த்து நின்னுங்கள். இதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் எதை தெரிந்து கொண்டாலும் உங்களுக்கு வேதனைதான். நீங்கள் சார்ந்திருப்பதை விட்டுவிட்டால் நீங்கள் வேதனைப்படுவீர்கள். அதை செய்யாவிட்டாலும் வேதனை. நீங்கள் நிம்மதியாயிருக்க ஒரே வழி நீங்கள் சார்ந்திருக்கும் வழக்கத்தை விட்டுவிடுவதுதான். உறவு சிறிது சிறிதாக குறையும் போது நீங்கள் உணர்வு பூர்வமான விடுதலை பெறுவதை நிச்சயமாக உணர்வீர்கள். தொடக்க நாட்களில் வரும் வேதனையை சமாளிக்க உங்களுக்கு மற்றவர்களுடைய உதவி தேவைப்படும். மற்றொரு சார்ந்து கொள்ளுதலில் நீங்கள் சிக்கிக் கொள்ளாதபடி உங்களுக்கு உதவி தேவை. சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான் என்று நீதிமொழிகள் 17:17 சொல்லுகிறது. இப்பொழுது நீங்கள் சார்ந்திருக்கும் உறவுகளை எதிர்த்து நில்லுங்கள். ஒப்புக்கொள்ளுங்கள். ஒருவரை ஒருவர் சார்ந்துள்ள உறவில் உங்கள் பங்கு என்ன என்பதை ஒப்புக்கொண்டு அதற்கான நடவடிக்கைகளை நிறுத்துங்கள். அழிவுக்கு ஏதுவான உங்கள் நடத்தையை ஒப்புக்கொண்டு நல்ல ஆக்கப்பூர்வமான காரியங்களை பின்பற்றுவது நல்லது. இவைகளை எழுதினால் உதவியாக இருக்கும். உணர்வு பூர்வமான வெளியேறுதலால் வரும் இயற்கையான வேதனை என்பது எந்த தீய பழக்கத்தையும் விட்டுவிடும் போது வருவதுதான். தேவனுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட நோக்கத்தின் மேல் கவனம் செலுத்துங்கள். அதாவது உங்களை கிறிஸ்துவின் சாயலில் மாற செய்வது. ஒருவரை ஒருவர் சார்ந்திருக்கும் முக்கியத்துவத்துக்கு எதிர்கொள்ளுங்கள். கவனிப்பதை நிறுத்துங்கள். அடுத்தவர் என்ன செய்கிறார் என்பதை கவனிக்காதீர்கள். நீங்கள் உணர்வில் ஆரோக்கியம் அடைவதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றியே யோசியுங்கள். மற்ற நபரின் பிரச்சனைகளை கவனிக்க வேண்டாம். உங்கள் சொந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுங்கள். முதலாவது, உங்கள் வாழ்க்கையில் கவனிக்காமல் விட்டவர்களையும் உங்கள் வேலையையும் தொடர்ந்து கவனியுங்கள். அடுத்த நபரை மாற்றுவதற்கு முயற்சிக்க வேண்டாம். உங்களை மாற்றுவதில் கவனம் செலுத்துங்கள்.
நீதிமொழிகள் 14:8 நமக்கு கற்றுத்தருகிறது, தன் வழியை சிந்தித்துக் கொள்வது விவேகியின் ஞானம், மூடர்களுடைய வஞ்சனையோ மூடத்தனம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. குணமாகுதலை பெற்றுக்கொள்ள நீங்கள் எதை விட்டுவிட வேண்டும் என்பதை காணுங்கள், விட்டுவிடுங்கள். குழந்தை பருவத்தையும் நீங்கள் பிறரை சார்ந்த சிந்தனையையும், நீ இன்றி நான் வாழ முடியாது என்கிற சிந்தனை விட்டுவிட்டு பின்னர் ஒரு ஆரோக்கியமான முழு வளர்ச்சிக்குள் நீங்கள் வர வேண்டும். முழுமையான வளர்ச்சி அடையாதவன் மற்றவர்களை சார்ந்திருப்பதை விட்டுவிட்டு தேவனை சார்ந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். கனவு உறவுகளை நீதான் எனக்கு எல்லாம் என்கிறதை விட்டுவிட்டு பல்வேறு உறவுகளை ஆரோக்கியமான முறையில் ஏற்படுத்தி கொண்டு கொடுப்பதும் வாங்குவதுமான உறவுகளில் தீர்மானமாக இருங்கள். சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள், சத்துரு இடும் முத்தங்களோ வஞ்சனை உள்ளவைகள் என்று நீதிமொழிகள் 27:6 படிக்கிறோம். ஒரு நல்ல முதிர்ச்சியடைந்த பிறரை சார்ந்திராத உறவுகளை ஏற்படுத்துங்கள், அதாவது நிலைநாட்டுங்கள். ஒரு தனிப்பட்ட உறவு கொள்ளாமல் ஒருவரை ஒருவர் சார்ந்திராத பல உறவுகளை உருவாக்குங்கள். நிலைப்படுத்தப்பட்ட ஒருவரை ஒருவர் சார்ந்திராத உங்கள் வருத்தாத நல்ல உறவுகளை உருவாக்குங்கள். தனிப்பட்ட வரம்புகளை உருவாக்கி நீங்கள் இல்லை, வேண்டாம் என்று தீர்மானிப்பதில் இருங்கள். யோபு 27:6 நமக்கு கற்றுத்தருகிறது, என் நீதியை கெட்டியாய் பிடித்திருக்கிறேன், அதை நான் விட்டுவிடேன். நான் உயிரோடு இருக்கும் அளவும் என் இருதயம் என்னை நிந்திக்காது. அர்ப்பணிப்போமா, ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள நல்ல தந்தையே, சம நிலையற்ற உறவை எங்களுடைய வாழ்க்கையிலே எப்படி நாங்கள் சரி செய்ய வேண்டும், ஒருவரை ஒருவர் சார்ந்திருக்கிறோம், அந்த பழக்கத்திலிருந்து வேதத்தின் அடிப்படையின்படி நாங்கள் எப்படி வெளியே வர வேண்டும். யோபு பக்தன் சொன்னது போல, என் நீதியை கெட்டியாய் பிடித்திருக்கிறேன். எங்கள் நீதியாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் பிடித்துக் கொண்டிருக்கிறோம். அதை நாங்கள் விட்டுவிடோம். நாங்கள் உயிரோடு இருக்கும் அளவும் எங்களுடைய இருதயம் எங்களை நிந்திக்காதிருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, இந்த வசனத்தின்படி எங்களை காத்துக்கொள்ளும். ஒவ்வொரு நிலையிலும் நாங்கள் எங்களை முக்கியத்துவப்படுத்தி எங்களை குறித்து நாங்கள் முழுமையானவர்களாக கருதி பிறருடைய குற்றங்களை காணாதபடி முதலாவது எங்களை சரி செய்ய கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த நல்ல பாக்கியத்திற்காக நன்றி. வெற்றி நாளாக அறிக்கை செய்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்.